தமிழ் வணக்கங்க. ஒரு நிறுவனத்தில வேலை பார்க்கக்கூடிய ஒரு நபருக்கு, அவருடைய சம்பளத்திலிருந்து கொஞ்சம் போல அந்த நிர்வாகம் எடுத்துக்கும். எந்த மாரியான சூழ்நிலைக்கு எடுத்துக்கிடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் செய்யக்கூடிய செயல்னால அந்த நிர்வாகத்திற்கு ஏதேனும் இழப்பு ஏற்பட்டுச்சுன்னா, அத எடுத்துக்குவாங்க. சரி, அப்போ எந்த மாரியான இழப்புக்கு மட்டும் தான் அந்த நிர்வாகம் இந்த மாரி தொழிலாளிட்டருந்து காசு வாங்கணும் அப்படிங்கிற ஒரு வரையறை வச்சிருக்கு. அத பத்தி தெளிவா எதுல சொல்றாங்க அப்படின்னா, ஊதியம் வழங்கும் சட்டம் 1936ல செக்ஷன் 7 வந்து தெளிவா சொல்றாங்க. பிடித்தம் அல்லது கழிவு. எந்த மாரியான முறைக்கு மட்டும் சொல்லுவாங்க அப்படிங்கிறத தெளிவுபடுத்தியிருப்பாங்க. அதாவது ஒரு நிறுவனத்தில வேலை பார்க்கக்கூடிய தொழிலாளி, முதலாளிக்கோ அல்லது அவருடைய முகவருக்கோ தன்னுடைய பணத்த குடுக்கறது வந்து அந்த பிடித்தம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரி, இப்போ பதவி உயர்வுக்காகவோ, பதவி கீழ இறக்கப்பட்டதற்காகவோ அல்லது தற்காலிக பணி நீக்கத்திற்கு காரணமா அந்த பணங்கள் எல்லாமே பிடிக்கிறாங்க அப்படின்னா, அது வந்து இந்த பிடித்தம் ஆகுமான்னு கேட்டா ஆகாது அப்படிங்கிறத சட்டம் குடுத்துருக்காங்க. சரி, எந்த மாரியான செயல்ல எவையெல்லாம் இந்த சரியான சட்டமுறைப்படி பிடித்தங்கள் ஆகும் அப்படிங்கிறத அடுத்த வீடியோல பார்ப்போம். நன்றி.